ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வெஜ்ஜு குருமா செய்ய போகிறேன். குக்கர் வச்சுருங்க அடுப்பில். எண்ணெய் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் சூடாயிடுச்சு. லோங்கு, பட்டை, ஏலக்காய் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வதக்கிடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 அதுவும் போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும். தக்காளி 1 போட்டுருங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டுருங்க. நல்லா வதக்கி கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப், பட்டாணி 1/2 கப், உருளைக்கிழங்கு 1 இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 2 பேருக்காக செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வெஜிடபிள் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மசாலா, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு இதெல்லாம் கலக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இந்த மாதிரி மசாலா, எண்ணெய், அது மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள். அந்த டைமில் பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு. ஒரு 1/2 கப் தண்ணி போட்டுருங்க. போட்டு அதுவும் கலக்கி விட்ருங்க. இதில் மசாலா அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அதிலேயே கலக்கிடுங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கர் நம்ம மூடிடணும். அவ்வளோதான், மூடிடலாம். மூடி வெயிட்டை வச்சுருங்க. வெயிட் வச்சு 2 விசில் வரணும். 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் போயிடுச்சு. எடுத்து பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கட்டியாக கரெக்டான பதம் வந்துருச்சு. அந்த டைமில் மறுபடியும் பற்ற வைங்க. கொஞ்சம் நேரம் பற்ற வச்சு பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். 1/2 கப் போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி ஹோட்டல் ஸ்டேஜில் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஹோட்டல் டேஸ்ட்டாக வரும். அந்த டைமில் எல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.